நாம அன்றாடம் டிவியில் படம் பார்க்குறோம், நாடகம் வீட்டில் பார்க்குறாங்க. அப்புறம் அது போக நம்ம யூடியூப்பில் நம்ம வீடியோ பார்க்கும்போது இடையில ஆட்ஸ் வரும். இந்த ஆடுலேயே ரொம்ப என்னப்பா இப்படிலாம் ஆடு எடுக்கிறாங்க, இந்த ஆடெல்லாம் ரொம்ப நம்மளோட ஒரு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு ஆடாக இருக்கும். இப்படி இல்லாமல் ஒரு விளம்பரத்தை எடுக்கிறது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு இரிட்டேட்டிங்காகவே விளம்பரங்க. அது இந்த விளம்பரங்களை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு ஒரு அம்மாவும் ஒரு ஒரு வேலைக்கு போகிறாங்க. ஒரு ஸ்டாஃப், ஒரு உமன் ஸ்டாஃபும் ஒரு ஜென்ஸ் ஸ்டாஃபும் ஓடுறாங்க. ஓடிட்டு இருக்க ஒரு ஆட்டோவை பிடிக்கிறதுக்காண்டு ஓடிட்டு இருக்காங்க. ஓடிட்டு அந்த பொண்ணு வந்து இவரை முடிஞ்சு போய் அந்த ஆட்டோவில் உட்காந்துருக்கு. சரி, ஓகே. ब्रेकफास्ट में क्या खाती हो? Kellogg's Music. இவர் போய் அவர்கிட்ட கேட்குறாரு, காலையில் என்னங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. எப்படி அந்த பொண்ணு கேரளா ஸ்டாப் அப்படின்னு அந்த கெலோ ஸ்டாப்பு சொல்லும் போதே அது சொல்லும் போது ஒரு ஏதோ ஒரு சீக்கிரம் அந்த மாதிரி தான் சொல்லுது. அப்போ உண்மையிலே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, கெலோ ஸ்டாப்பு சாப்பிட்டா இந்த மாதிரி காலையில் குடுக்குறோன்னு ஓட முடியுமா? நம்ம கிராமங்களில் சொல்லுவாங்க, காலையில் வேலைக்கு போகும்போது நாங்கள் வந்து முதல் சோறு வச்சு அந்த வடிச்ச தண்ணி தான்ப்பா நம்ம குடிச்சிட்டு போவோம். உடம்புக்கு அவ்வளோ உண்மையிலே அது உடம்புக்கு ரொம்ப தெம்ப கொடுக்கும். அது குடிச்சிட்டு நீங்கள் வேலைக்கு போய் பாருங்களேன். நம்ம இன்னைக்கு இருக்க மாடல்கள் நம்ம அதை மறந்துடுறோம். ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அது சொல்லும் போதே நீங்கள் பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்க. கேரளா சாப்போஸ் சொல்கிறதுக்கே அங்கே தான் இந்த மாதிரி ஒரு வல்கராக ஒரு ஆடை வந்து எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கும்போது இரிட்டேட்டிங். அடுத்த ஒரு ஆட், ஒரு பையன் ஒரு ஒரு காருக்குள்ளே எல்லாருங்கிறத பேசிக்கிட்டு ராகுல் வரான், அவங்க கூட ஒரு பொண்ணு இருக்கா, ஐயோ ஏதோ ஒரு நாற்று அடிக்குது, நாற்று அடிக்கிற பின்னாடி அது அப்படின்ற மாதிரி ஒரு இதை காரணம். அது என்னன்னு பார்த்தா ஒரு பீஸாவை அந்த காருக்குள்ளே யார் இதில் இருக்கிறது எல்லாருமே தின்னு போட்டு வச்சுக்கோங்க. அந்த லூசு பையன் தான் பீஸாவை சாப்பிட்டுட்டு அண்ணன் சாப்பிட்டுட்டு வெளியில் குப்பை எடுத்து போட்டுருந்துருக்கான். இல்லைன்னா மடித்து ஒரு பார்சலாக சேவ் பண்ணி வச்சுருக்கான். இவன் தான் அப்படி வச்சுருக்கான். இவன் எப்படி வச்சிருக்கேன், இங்கே ஒரு பொண்ணோட வரும்போது இவங்க அந்த வந்து கார் ஸ்ப்ரே வரும். முதல்ல அந்த பையன் நல்லது தப்பு, நல்லா கொடுங்க, அந்த பையன் நல்லது தப்பு. இதை வச்சு இதை வந்து ஒரு பரபரப்பாக ஒரு வேலை வச்சுருக்கேன். இதை பாருங்க, இது ஒரு நியாயமா? நீங்களே சொல்லுங்க, இது ஒரு நியாயமா? அடுத்து துணிந்து வைக்கிற ஒரு விளம்பரம். ஒரு அரசியல் கட்சி தலைவராக அண்ணன் விடிவி கணேசன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தருக்கு அப்போ திடீர்னு என்னன்னு தெரியாது, அப்படியே வந்து ஏதோ இது இதுலேயே வரும், கரையோ ஏதோ காஃபியோ ஏதோ ஒன்று வரும். இப்போ வந்து ஒரு அதை வச்சோம் அப்படின்னு. என்னடா இதுக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கு என்னடா சம்பந்தம்? ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைவர் போட்டாங்க, இந்த சோப்பை போட்டு வளர்க்கினா ஒரு அரசியல் கட்சி போட்டு போகிற அந்த ஒரு மிடுக்கா ஒரு பலன்னு ஒரு ஒயிட் ஷர்ட்டாக தெரியுது அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம். அவர் ஒரு கட்சி தலைவர் ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு, அவர் மேலே சாணி எழுதி அனுப்புறாங்கன்னா அந்த சீனை நீங்கள் முதல்ல நினச்சி பார்க்குறேன். அப்போ அந்த கட்சி தலைவரை மக்களுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல. இந்த சீன் நான் பொதுவாக நான் எதுவும் சொல்லலை, தேர்தல் புயல் சொல்லுவேன், அந்த நாடகத்துக்கு நான் சொல்கிறேன். அந்த கட்சிக்காரன் உலகத்துக்களே பிடிக்கிற போல, அதனால தூக்கிறேன். இவன் உடந்து இவன் பார்க்கும்போது ஏதோ அவன் டிரைவராக பியூனா என்னன்னு தெரியல, அதை வந்து கரெக்டாக பிடிச்சிருக்கேன். அப்புறம் உன்னை விட இவர் பெரியாரா இருக்காரு அப்படின்னு இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? இது என்னடா விளம்பரம்? அது போட்டுக்கிட்டே இருக்காங்க, அவளை பார்க்க முடியல. அடுத்து சோப்புன்னு ஒரு விளம்பரம். ஒரு அம்மா வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது இங்கே வந்து குரங்கெல்லாம் வந்து அந்த முறையை எடுத்து போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்தோம், அப்பா ஏதாவது நீங்க அதாவது ஒரு பக்கம் போயிருந்தீங்க குரங்கு அப்படி இப்படி நம்ம கையில் இருக்கிற பயந்துருப்போம், பொறி வச்சுருப்போம், அதுக்கு குரங்கு தான் வச்சுருப்போம், பயந்து போய் சாப்பிடுவோம். இந்த அம்மா குளிச்சுட்டு வந்தோடனே அது அப்படின்னு பார்க்குதான். பார்த்தோன்னே ஊராலும் எல்லாம் ஜாலியாக இருக்கு. இது என்னடா விளம்பரம்? பொதுவாக ஒரு பொம்பளை குளிக்கிற மாதிரியே விளம்பரம் எடுக்கக்கூடாது. என்ன எல்லாருமே என்ன குளிக்கவங்களா இருக்காங்க, இது என்ன ஒரு விளம்பரம் எடுக்கிறீங்க?
போடுறது எல்லாருக்கும் தெரியும்ல. சோப்புனோட ஷாம்பு அது தலையில் தானே போடுவாங்க, ஷாம்பை காலில் போடுவாங்க, சோப்பு உடம்புல தான் போய் கீழே போட மாட்டாங்க. இது எப்படி இந்த விளம்பரத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்? இது குழந்தைகள் பார்க்குறாங்க வீட்டில். இதை வந்து ரொம்ப ரொம்ப பேட், ரொம்ப பேட். இதை வந்து நான் சின்ன பிள்ளைகளை வந்து பார்க்குறேன். இதை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. என்ன சொல்கிறது, அடுத்து ஒரு சின்ன பையன், ஒரு கண்ணாடி போட்ட ஒரு பையன், அவன் வந்து அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஒரு வேலை. அது என்னன்னு தெரியல, இந்த சோப்பு போட்டால் எங்கள் அம்மா வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். என்னடா டே, கோகுல் சாண்டால் சோப்பில் குளிச்சாலே ஃப்ரெஷ்ஷாகவும் மூட் ரெஃப்ரெஷ்ஷாகவும் ஆயிடுறாங்க. அதை வந்து சரி இந்த மாதிரி இந்த சோப் போட்டால் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே பேசுகிற மாதிரி கூட எடுத்துட்டான். ஒரு குழந்தை பையன் அவன் பேசுகிற மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க. இது என்ன? அதில் அப்படி என்னதான் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி சொல்லுங்களேன். ஒரு நண்பர்கள், அந்த அம்மாவோட ஃப்ரெண்டு, அவங்க பேசுகிற மாதிரி எடுத்துக்கிட்டா கூட என்ன நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க அந்த சோப்பு யூஸ் பண்ணி அந்த சூப்பர் சிம்பிளாக முடிச்சு போயிடுச்சு ஆடு. இது ஒரு குட்டி பையனை பேச வச்சு இந்த ஒரு ஆடு எதுக்கு தேவையில்லாமல். அடுத்து இதே ஆடை அந்த சீன்ல இன்னொரு ஆடு ஒன்று எடுத்துப்பாங்க. இந்த குட்டி பையன் ஸ்கூலில் ரேங்காக ஃபெயில் ஆகிருக்கலாம், மார்க் கம்மியாக எடுத்துருக்காங்க. அவங்க அம்மா அப்போ தான் ஆஃபீஸ் விட்டு வராங்க. ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே இவன் இந்த பையன் ட்ரீட் பண்ணிட்டாங்க. ஆஹா, அம்மா இப்போ வராங்க, அம்மா அந்த சோப்பில் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்போது காமிச்சாங்கன்னா சைன் போட்டுருவாங்க. ஏய் என்னடா ஒரு அதே மாதிரி இந்த பையன் அப்படியே வச்சுட்டு இருந்திருக்கேன். அந்த அம்மா அப்படியே அந்த சோப்பில் குளிச்சுட்டு வந்தோம் ஃப்ரெஷ் ஆகிடாமா இது அப்படிங்கிறாங்க. ஒரு பையன் ஃபெயிலாக போயிட்டான், அவன் ஃபெயிலாக போயிட்டா மார்க் கம்மியாக ஒரு என்னடா அப்படி மார்க் கம்மியாக இருக்கு ஒரு அம்மா திட்டுறது. இதுதானே நியாயம், இதுதானே நியாயம். இதை விட்டுட்டு அந்த சோப்பில் குளிச்சதுனால விட்டுட்டாங்க. இதனால நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பசங்க வந்து படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் சோப்பை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? இது எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ படிக்காத வீட்டு பசங்கள்லாம் அந்த சோப்பு வாங்கினு தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இந்த ஆடை எடுக்கிறீங்களா? ஒன்றும் புரியலையே. இந்த மாதிரி இது ஒரு கொஞ்சம் ஆடை தான் நான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் என்னோட ஒரு ஆடு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. முடிஞ்ச இந்த வீடியோக்கு நான் இன்னும் பார்ட் 2 போடுறேன். இந்த அளவுக்கு அப்போதைக்கு எனக்கு தோணுன எனக்கு தோணுன ஒரு விளம்பரங்கள் மட்டும் இதில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு 5 விளம்பரத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். இதுக்கு முடிஞ்சால் நான் பார்ட் 2 போடுறேன். இன்னொரு அற்புதமான காணொளியை நான் சொல்லிக்கிறேன். பாய்.